டோட்டல் 20 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு சார். ಡ್ರ್ಯಾಗನ್ ಫ್ರೂಟು ನಮಗೆ వచ్చి 3 ವರ್ಷ ಆಗುದು. ஒரு கோலுக்கு வந்து 20லிருந்து 25 கிலோ கிடைச்சுங்க. நம்ம இப்போ 40 டிகிரி வரைக்கும் நாங்கள் இது வளர்க்கலாம். 3 டன் வந்துச்சு ஒரு ஏக்கர்லாம். 3வது வருஷத்துல அதே கணக்கு போடுங்க. 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு தான் நாங்கள் விற்றுனீங்க. ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்க ஆளுங்க தான் பண்ணணும். 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் பண்ணால் கட்டுப்படி அதில் பண்ணி காஷ்மீரி, இமாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து தாய்லாந்து, நெதர்லாந்து இந்த வருது பாருங்க. ஆஸ்திரேலியாலேருந்து ஆப்பிள். ஆமாங்க, மறுபடியும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நாங்கள் இன்னும் ஒரு 4-5 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்ட ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் நான் ஃப்ரூட்ஸ்லேருந்து போயிடுவேன். நண்பர்களே, நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் ஏரியாவுக்கு தளி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். லிட்டில் இங்கிலாண்டுன்னு பேர் இருக்குது. நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த விவசாயம் சார்ந்த வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த மாதிரி ரகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ராகன் ஃப்ரூட் என்ற தோட்டத்துக்கு வரும். ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இல்லாமல் ஆப்பிள், ட்ராகன் ஃப்ரூட்டு, ப்ளூபெர்ரி, அப்புறம் அத்திப்பழம், அப்புறம் அவகடாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஏக்கரில் வந்து பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து எந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடுவு நட்டு இருக்காரு, இவரோட வியாபாரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது, அப்புறம் இவரோட இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ வருஷமாக வந்து பண்ணிட்டுருக்காரு இந்த தொழிலை அப்படின்ட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். நம்ம பேர் நம்ம ஃபார்ம் எங்கே அமைச்சிருக்கு? என்னோட பேர் எஸ் லக்ஷ்மி நாராயணா எல்எஸ் நாராயண சுவாமின்றாங்க சார். கொத்தப்பள்ளி வில்லேஜ், பின்னமங்கலம் போஸ்ட், டெங்கினிக்கோட்டை தாலுக், கிருஷ்ணகிரி மாவட்டம் சார். தெளி பிளாக், தெளி யூனியன் சார். சார் நான் வந்து ஒரு கிட்ட ஒரு 20 வருஷத்துலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தா ராகி, சோளா மாதிரி தக்காளி அது இது போட்டுட்டு இருந்தார் சார். நான் வந்து இந்த பாம்புக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. அந்த நேரத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணுங்க, 9 நேரத்தில் ஸ்டார்டிங்கில் அதே தான் ராகி அந்த போட்டுங்க. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுங்க, தக்காளி பீன்ஸு போயிட்டு இருந்துங்க. சரி என்னடா இது எல்லாருமே தக்காளி பீன்ஸ் எல்லாம் போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணால் புதுசாக ஒரு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த ஆப்பிள் செடி போட்டுங்க சார். ஆப்பிள் செடி போட்டு ஒரு 3 வருஷம் ஆகுது சார். பாருங்கள், இதுதான் ஆப்பிள் மரம். ஆப்பிள் மரம் போட்டு 3 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்துச்சு சார். நல்லா வந்துட்டு இருக்குது. காஷ்மீரி ஆப்பிள் தான். அடுத்து வந்து இதில் என்ன ட்ராகன் ஃப்ரூட் சார். பாருங்கள், இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டோ. ட்ராகன் ஃப்ரூட்டும் நமக்கு வச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துலேருந்து அது கூட ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து பட்டர் ஃப்ரூட்டோ, அவகோடா, அஞ்சூரா, மாதப்பழம், அப்புறம் வந்து டோட்டல் 20 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது சார். ப்ளூபெர்ரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது வந்து ஹாட் கிளைமேட் ஆப்பிள் சார். அண்ணா வெரைட்டி டோர் செட்டுன்னு சொல்லிட்டு அண்ணா வெரைட்டி வந்து ஃபீமேல் பிளான்ட். டோர் செட் வந்து மேல் பிளான்ட்டு. இது வந்து பாலினேஷனுக்காக 100 செடி வச்சா 10 செடி நாங்கள் டோர் செட்டு வச்சுருங்க. அண்ணா வெரைட்டி வந்து 90 செடி. இந்த மாதிரி 1 by 1 பிளான்டிங் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு டோட்டல் 20 ஏக்கர்ஸில் 6 ஏக்கர்ஸ் நான் ஒரு டிவைட் பண்ணிவிட்டு 6 ஏக்கர்ஸில் நான் ஃப்ரூட்ஸ் போட்டு இருக்கிறேன். மீதி ஒரு 5-6 ஏக்கர் நம்மளுக்கு பாலி ஹவுஸ் இருக்கும். மீதி ஓப்பன் ஃபீல்டு ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு இருக்குங்க. நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்க, யூடியூப்பில் நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்கள். பாருங்கள், ஆல்ரெடி இப்போ ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணுங்க. இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்துருக்கு. இப்போ ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேங்க. நாங்கள் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. யாரானா பண்ணுக்கலாம். நம்மள்கிட்ட வேணுமான செடி கூட கிடைக்குது நம்மள்கிட்ட செடின்னு. சார் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம நிறைய விவசாயிகள் இருக்கும்போது நம்ம ட்ராகன் ஃப்ரூட் எதனால் தேர்வு செஞ்சோம் சார்? அதனாலன்னா இப்போ வந்து நாங்கள் சொன்னீங்களா, எல்லாருமே எல்லாவிலையும் வச்சுருக்காரு ஃப்ரூட்ஸ். நம்ம ஏரியாவில் வந்து இந்த தெளி ஏரியாவில் லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லனால டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதனால தான் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எந்த ஏரியாவில் கூட வரும். பட் ட்ராகன் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்குது சார். இப்போ பசங்க இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு சாப்பிட்டனால இந்த ரெட்மே இது அந்த ஒயிட் பிளட் இருக்கு பாருங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட் உள்ளே இருக்கு அந்த பிளாக்கோட விதை இருக்குங்க. அது சாப்பிட்டா நமக்கு ஆளுங்களுக்கு நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒயிட் பிளட் சார். இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டோம். ஓகே சார். இப்போ நம்ம எந்த வகையான ட்ராகன் ஃப்ரூட் வந்து வச்சிருக்கோம் சார்? என்ன ரகம் வெரைட்டி சார்? இது வந்து அமெரிக்கன் பிங்க் சார். பிங்க். ஆனால் இப்போ வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. ஒயிட்ல இருக்கு. இது வந்து அமெரிக்கன் பிங்கோ. ஓகே. இப்போ நீங்கள் ஏன் ஒயிட் போடாமல் வெறும் ரெட்டு அந்த பிங்க்? அவ்வளோ
யாரும் லைக் பண்ண மாட்டாங்க சார். டேஸ்ட் கம்மி. டேஸ்ட் கம்மி. அப்புறமா இந்த பிங்க் வந்து எல்லாரும் இஷ்டப்படுறாங்க. நல்லா டேஸ்ட்டும் இருக்குது இதில். சார் இப்போ நம்ம டிராகன் ஃப்ரூட் எந்த மண்ணில் வந்து நல்லா வரும் சார்? சார் ரெட் சாயில் சார். பார்த்தீங்களா இந்த ரெட் சாயிலோ அப்புறம் வந்து பிளாக் மண்லன்னு ஒரு சார் ரெட் சாயிலில் வந்து பொட்டாஷ் அதிகமாக இருக்கனால நல்ல டேஸ்ட் வரும் சார் ஃப்ரூட். மற்ற மண்ணில் வர்றதுக்கான வாய்ப்புனா கம்மி. பட் இவ்வளோ டேஸ்ட் வராது. ரெட் சாயிலில் ஒரு மாதிரி எங்கேயுமே வரும். எந்த இடத்துலனா சரி ரெட் சாயிலில் போட்டால் நல்லா வரும். இப்போ இதை நடவு செய்யும் போது எந்த காலகட்டத்தில் நடவு செய்யணும், எந்த மாசத்துல நடவு செஞ்சா அது நல்லா வரும்? மே ஜூனில் பிளான்டிங் பண்ணுறீங்க. அப்புறமா வந்து 2 years ஆஃப்டர் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. ஓகேண்ணா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது நடுறதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ ஏக்கரா நட்டுருக்கீங்க. இப்போ இதுக்கு நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நான் போய் விசிட் பண்ணோம். அப்புறமா வந்து பெங்களூரில் நான் பார்த்துட்டு வந்தேன் சார். கர்நாடகாவில் பார்த்துட்டு வந்தேன். அடுத்து வந்து யூடியூப்ல பார்த்தாங்க. இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அது பார்த்து பண்ணலாங்க. யாருமே பண்ணல, எல்லாருமே பண்ணல. சார் இப்போ நம்ம இந்த கன்றுகள்லாம் எங்கே வாங்கணும்? நம்ம ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்றுகள் நடவு செஞ்சிருக்கோம் சார்? ஒரு போலுக்கு வந்து 4 செடி சார். ஓகே, ஒரு போல் கிட்ட நம்ம இன்னைக்கு பிளான்டிங் பண்ணி எல்லாம் ரிங்கு போட்டு எல்லாம் பிளான்டிங் பண்ணுறதுக்கு கிட்ட 800 to 900 ரூபாய் செலவு வருதுங்க. ஒரு செடி நெட்டி பிளான்ட் 4 செடி வருங்க. 4 செடி பிளான்டிங் நடணும் பாருங்க. பிளான்ட் இருக்கு அந்த மாதிரி 4 செடி நெட்டிட்டு மேலே ரிங்கானா போடலாம். நாங்கள் வந்து டயர் போட்டிருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பந்தல் போட்டிருந்தோங்க. அதில் வந்து நாங்கள் சீமை கத்திரிக்காய் எல்லாம் வச்சுட்டீங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகல. இது வந்து வச்சுட்டோன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நாங்கள் எடுக்கிறது இல்லை. வருஷம் நம்மளுக்கு 6 மாதம் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம். அடிக்கடிக்கு வந்து லேபர் ப்ராப்ளமும் மருந்து எல்லா ப்ராப்ளம் இருந்தனால நாங்கள் இதுதான் பண்ணலாம் சார். இது வந்து விதை மூலமா நடவு செய்றீங்களா இல்லை குச்சி வெட்டி நடவு செய்றீங்க? குச்சி கட் பண்ணிட்டு அது நாங்கள் நாங்களே சேல் பண்றீங்க. 30 rupees ஃபார் ஒன் பிளான்ட். ஒரு பிளான்ட் இடத்துல 40-50 விற்கிறாங்க. நம்மளுக்கிட்ட 30 ரூபாய் கிடைக்குதுங்க ஒரு பிளான்ட். ஓகே, நீங்களே வந்து போட்டு நாங்கள் வச்சு தர்றீங்க கொடுத்து. ஓகே, நீங்களே வந்து அதை வச்சிருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கோம். நர்சரி இருக்குங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம நடவு செஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல வந்து இது காய்க்க ஆரம்பிக்கும் சார்? 2 வருஷத்துக்கு 2 வருஷம் இயர்ஸ் நல்லா 1.5 வருஷத்துக்கு வரும். பட் 2வது வருஷத்துல நமக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் நல்ல ஹீல்டு வரும். நல்ல ஈல்டு வரும். இப்போ ஒரு செடியில இருந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிலோ மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும் சார்? 2 வருஷம் ஆயிட்டேன்னா பாருங்க. இந்த செடியில இந்த வருஷம் நம்மளுக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு செடிக்கு வந்து இது மொத்தமா 4 செடிக்கு ஒரு போலுக்கு வந்து 20 to 25 கிலோ கிடைச்சுங்க. இப்போ இந்த ரகம் தான் வந்து அதிகமான மகசூல் கொடுக்குங்களா இல்லை வேற ரகம் மகசூல் கொடுக்குற ரகம் இருக்குங்க சார்? இருக்கும். அந்த ஜம்போ வெரைட்டி இருக்கும். ஃப்ரூட்ஸ் பெருசா வருங்க. சைஸ் பெருசா வருது. 1 கிலோக்கு 2 தான் வரும். அது வந்து அவ்வளோ டேஸ்ட் வராது. இது வந்து நல்லா டேஸ்ட் வரும், நல்ல ஈல்டு. சார் இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்ம வாய்க்கால் பாசனமா தண்ணி பாசனம் நல்லா இருக்குங்களா இல்லை சொட்டு நீர் பாசனம் தான் நல்லா இருக்கும்? சொட்டு நீர் பாசனம் நல்லா இருக்கு சார். ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு 2 நாள் தண்ணி விட்டா போதும். ஓகே ஓகே, வாரத்தில் 2 நாள் கொடுத்தா போதும். ஆமாம், அதுக்கு கம்மி தான். இந்த ஆப்பிள் கூட ஹாட் கிளைமேட் ஆப்பிள் இது கூட வாரத்துக்கு 2 நாள் தண்ணி. இதுக்கு வந்து எந்த மாதிரியான உரம் வந்து நீங்க கொடுக்குறீங்க? இயற்கை உரம் கொடுக்குறீங்களா இல்லை ரசாயன உரம்? மாட்டேரு வந்து வருஷத்துல ஒரு நடுவுல ஒரு மக்காரின்றீங்க பாருங்க. ஒரு 20 கிலோ 25 கிலோ அந்த மாதிரி மாட்டேரு போடுறீங்க. ஒரு கூட ஃப்ரூட் வரும்போது இந்த 13045 இந்த SOP அந்த மாதிரி எரிவெல்லாம் நம்ம கொடுக்குறீங்க. கொஞ்சம் ஆர்கானிக் டைப்ல தான் நான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம இங்கிலீஷ் மருந்தெல்லாம் பயன்படுத்துறதுங்களா? இல்லைங்க, நாங்கள் ஆர்கானிக்ல தான் கொஞ்சம் பயன்படுறோம். ஏன்னா சாப்பிடுறது வெரைட்டி இல்லைங்களா, அதனால தான் சும்மா நாங்கள் ஆர்கானிக்ல தான் பண்ணிட்டு இருக்கோங்க. பண்ணலாம் கொஞ்சம் சீடிக்கு அதுக்கு இதுக்கு கொஞ்சம் லைட்டா எதானா அந்த மாதிரி. சார் இப்போ நீங்க ஆர்கானிக்னு சொல்லும்போது பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி இந்த ஒரு செடிகளுக்கு வந்து ஒரு மாதிரியான முறையில் அது நம்ம ஆர்கானிக் பொருள் கொடுக்கணும், இடுபொருள் கொடுக்கும்போது இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான முறையில் இடுபொருள் கொடுக்குறோம்? வந்து சாணி, தயிர், மோர் எல்லாம் போட்டு அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். அது சொட்டு நீர் வந்து சொட்டு நீர்ல விட்டுருங்க. எடுத்து இல்லைன்னா ஒரு செடிக்கு ஒரு ஜெக்கு, ஒரு ஜெக்கு நாங்கள் ஊத்துறோம். ஓகே ஓகே. சார் இப்போ இது வந்து பூத்ததுல இருந்து எவ்வளவு நாள்ல வந்து அந்த காய் பழமா வரும்? ஸ்டார்ட் ஆயிட்டேன்னா 1 மாசம் 30 daysல பாருங்க. இது வந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகணும். இன்னைக்கு ஃப்ளவர் ஓப்பன் ஆயிருதுன்னா அடுத்து 30 நாள்ல நம்மளுக்கு ஃப்ரூட் கட்டிங் வந்துடும். இப்போ இந்த செடி வந்து அதிக வெயில்ல வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான தன்மை இருக்குங்களா? கண்டிப்பா தாங்குது. 40 டிகிரி வரைக்கும் நாங்க இது வளர்க்கலாம். ஓகே, 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியால வரைக்கும் வரும். இப்போ இந்த செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்கம் இல்ல நோய் மேலாண்மை இல்ல நோய் வந்து எந்த மாதிரி நோயெல்லாம் தாக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன சின்ன பூச்சி இந்த மாதிரி காய்கறிக்கெல்லாம் ஒரு மாதிரி வரும் சார். அதுக்கு வந்து நம்மளுக்கு சீடக்கு அந்த மாதிரி அந்த ஆஃபிட்ஸ் அந்த மாதிரி வருதோ சின்ன அவ்வளோ காஸ்ட்லியான மருந்து தேவையில்லை, அவ்வளோ டோசேஜும் தேவையில்லைங்க. லைட்டாக சும்மா இந்த இரும்புக்கும் அதுக்கும் இதுக்கும் லைட்டாக அடிச்சுக்கலாம் எனக்கு போதும். இப்போ மழை காலங்களில் வந்து இந்த செடிகளை வந்து எவ்வளோ மழைக்கும் தாங்குமா இல்லை என்ன அழுகல்? இல்லை சார், பெட் போட்டுட்டு பெட் மேலே நிட்டு நாங்கள் பாருங்க இந்த மாதிரி பெட் போட்டு இருக்குங்க. தண்ணி நிற்காம பார்த்துனா போதுங்க. தண்ணி வந்து வெளியில போயிடணும். புரியுது. தண்ணி வந்து செடிக்கு பக்கத்தில் நிற்க கூடாது. ஆமா, தண்ணி செடிக்கிட்ட நிற்க கூடாது. அந்த சீட்ஸ் எல்லாம் வருது இல்லைன்னா இது பழத்து மேலே அதெல்லாம் எப்படி நான் தடுக்கிறீங்க?
அதே அந்த ஒரு எக்ஸோடேஸ் அந்த மாதிரி மருந்து கொஞ்சம் லேசா ஓகே லேசர் சைடு பெஸ்டிசைட் லேசா யூஸ் பண்ணலாம். அது எந்த சீசன்ல வரும் அதிகமா? பூ வருது பாருங்க, ஆமா. லைட்டா பிந்தே வருது. இங்க நான் அடுத்து ஒரு 20 டேஸ்ல நான் கட் பண்ற அந்த நேரத்து வரைக்கும் நாங்க அடிச்சு விட்டுடணும். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரூட்ஸ் கட் பண்ண நேரத்துல நாங்க எல்லாம் எதுவும் ஸ்ப்ரே பண்றது இல்ல, ஏன்னா பாய்சன் ஆயிடும். அதனால தான் முன்னாடியே நாங்க யூஸ் பண்ணிட்டு பண்றீங்க. இப்போ காய்கறிக்கெல்லாம் அடிக்கிறீங்களா அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம நடவு செய்யணும்னா எவ்வளவு செலவாகும்? அது நம்ம எத்தனை செடிகள் நடவு ஒரு செய்யலாம்? ஏக்கருக்கு வந்து 300 போல் நடலாம். 300 போல்ஸ், 300 into 900 rupees. இப்போ பராமரிப்பு செலவு எவ்வளவு வரும் ஒரு வருடத்துக்கு? அது பராமரிப்பா மருந்து ஒரு ஏக்கருக்கு ஈடுபொருள் ஒரு ஏக்கர் கிட்ட ஒரு சரி இப்போ 2 ஏக்கருக்கு வந்து நாங்கள் எனக்கு போன வாட்டி வந்து 3 டன் வந்துச்சு ஒரு ஏக்கருக்கு. ஃப்ரூட்ஸ் 3 டன் வந்துச்சு ஒரு ஏக்கர்ல. ஓகே. 3வது வருஷத்துல அதே கணக்கு போடுங்க, 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு தான் நாங்கள் வித்துறீங்க கிலோ. இங்கே வாங்கிட்டு போனாலும் மார்க்கெட்டு போடுங்க 100 120 ரூபாய் நாங்கள் விற்கிறீங்க. கடையில எல்லாம் விற்கிறாங்க 200 அந்த மாதிரி எல்லாம் வித்துக்கிறாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது அவ்வளோதாங்க, 100 ரூபாய் மினிமம் 100 120 ரூபாய் கிடைக்குதுங்க. இப்போ கணக்கு போடுங்க, 3 டன்னா ஒரு 3 லட்சம் வருது. 3 லட்சம் வந்து நாங்கள் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ண கூட ஒரு 2 லட்ச ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்கும். எவ்வளவு நாள்ல கிடைக்கும் சார்? ஒரு 6 மாசத்துக்கு. 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இது வந்து வருஷம் ஃபுல்லா காய்க்குமா இல்ல? சீசன் வெரைட்டி தான். மழை பெஞ்சனா வந்துடும். ஒரு 6 மாசம் கட் பண்ணல, ஒரு 6 மாசம் செடி அப்படியே அதை வேஸ்டேஜ் கட் பண்றதோ அந்த மாதிரி அதெல்லாம் கிளீனிங் பண்றதோ வேலை இருக்கும். இல்லைன்னா நடுவில் நாங்கள் சாமந்தி போட்டிருக்கிறோம். இது இன்ட்ரி கிராப்புங்க. ஆப்பிள் இருக்குது, டிராகன் ஃப்ரூட் இருக்குது, அப்புறமா நீங்க பாத்தீங்களா அது பார்க்க எல்லாமே இருக்குது. நடுவில் வந்து நாங்க சாமந்தி போடுறீங்க. ஓகே. ஆனா சாமந்தி போட்டா இப்போ வந்து ஏதாவது இஷ்யூ வராதா? ஒண்ணுமே வராதுங்க. இன்னும் அதுக்கு நல்லா மருந்து அடிக்கிறீங்க, நல்லா எரு போடுறீங்க, அதோட சாரம் இதுக்கு நல்லா கிடைக்குது. ஓகே ஓகே. இன்னும் நல்லதா டெவலப்மெண்ட் ஆகுது செடி. அந்த நடுவில் சாமந்தி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு வர பூச்சிகளோ இல்ல நோய் தாக்கம் வந்து இதுக்கும் பரவாயில்ல. அதுக்கு நல்லா பூக்கு வந்து நல்லா நாங்க அடிக்கிறீங்க மருந்து எல்லாம். அதுக்குனால தான் இதுக்கு என்ன ப்ராப்ளம் வராது. ஆனா இப்போ வேர் வந்து இப்போ அவ்வளவு தூரம் போகாதானா? ஒரு பெட் போகுதுங்க, இங்கதான் கிட்ட வரும். நடுவில் ஒரு இந்த ஆப்பிள் வந்து நல்லா போதுங்க. ஓகே ஓகே. அது வந்து ஒரு 2 அடி 3 அடி தான் போகுது. ஓகே. ஆனா இப்போ இந்த பழங்களை வந்து விற்பனை வாய்ப்புனா நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா இல்ல எல்லாமே இங்க வந்து வாங்கிட்டு போற மாதிரியான விற்பனை? பேரும் இங்க தெரிஞ்சிருக்க ஆளு நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆம்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரில இருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு கடைக்காரர். ரெண்டு போன வாட்டி வந்து 500 கிலோ 300 கிலோ வாங்கிட்டு போனாரு. மிச்சமா இருக்குது பாருங்க. இப்போ கட் பண்ணுங்க பாத்தீங்களாங்க, அந்த கட் பண்ணி நாங்க கிடைக்கலன்னா மார்க்கெட் நம்மளுக்கு கிட்ட இருக்கு, உஸ்கூர் மார்க்கெட் பெங்களூரு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர் 1 ஹவர்ல நாங்க போய் அங்க டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறோங்க. நல்லா வசதி இருக்கு. இப்போ நம்ம இந்த காய்கறிகளை வந்து இந்த பழங்களை வந்து வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க? நம்ம ஜூஸ் மட்டும் தான் போடுறாங்களா இல்ல வேற எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? இப்போ மார்க்கெட் போறோம், மார்க்கெட்ல இருந்து இப்போ பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. பாக்ஸ் பண்றாரு. 10 கிலோ பாக்ஸுங்க, 11 கிலோ நான் 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. 11 கிலோ வாங்கிட்டு போறாரு. ஒரு கடைக்கு ஒரு பாக்ஸ் ஜூஸ் போடுறாரு, சாப்பிடுறாரு. மார்க்கெட்டுக்கு போனால் 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போறாரு, வீட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நல்ல ஃபுட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஏன்னா எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணலாம்ல, நல்ல டிமாண்ட் இருக்குல்ல? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்க நம்ம இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுல்ல நாங்கெல்லாம். ஏன்னா பணம் வருதோ இல்லையோ, அவங்க யார் பார்த்துருக்காரு, கடன் கொடுக்குமா, இது ஏதோ ஒரு இதில் நாங்கள் பண்ணிட்டு போகலாம். சரி, இப்போ ஆரம்பத்தில் வந்து இப்போ இதை வந்து பெரிய லெவலில் நீங்கள் இவ்வளோ ஒரு 7 ஏக்கர் கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு எதனா சவால்கள் எதனா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுங்களா? சார், இன்னொன்று நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நிறைய சோர்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து காய்கறி இருக்கும். நான் ஒன்றும் இது ஒன்றும் டிபெண்ட் உள்ள ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்க ஆளுங்க தான் பண்ணணும். 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் பண்ணால் கட்டுப்படி அல்ல, அவங்களுக்கு செலவுக்கு வராது. ஒரு 4-5 ஏக்கர் பண்ணா இதுல இல்ல அதுல இல்ல இதுல இல்ல ஏதோ ஒண்ணுலாம் நாங்க சம்பாதிக்கலாம். இப்போ வந்து இப்போ வர்றாங்கன்னா இப்போ என்னன்னா புதுசா வந்து பண்ண வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து சொல்லி தருவீங்களா ஏதாவது? நான் சொல்றது ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கிட்ட நிறைய காலேஜ், திருச்சியில இந்த அந்த ஹார்டிகல்ச்சர் காலேஜ் இந்த பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஓகே, தஞ்சாவூர்ல இருந்தா நம்ம ஹார்டிகல்ச்சர் ஒசூர் காலேஜ், நிறைய ஆதித்யமான்கள், நிறைய காலேஜ்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் வருவாருங்க. 50 பேர் 60 பேர் 100 பேர் எல்லாம் வருவார். வந்து என்னோட இங்க சஜஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. சார், இப்போ புதுசாக ஒருத்தவங்க வைக்கிறாங்க இல்லைங்களா, புதுசாக டிராகன் ஃப்ரூட் வைக்கிறவங்க எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? அவங்க எந்த ஒரு தகவலாம் செய்யக்கூடாதுங்க? 10 அடி 12 அடிக்கு ஒரு போல் நடணும். அப்புறம் வந்து இன்னும் நடுவில் இன்டர்கிராப் போட்டோன்னா ஒரு 15 அடிக்கு போட்டுட்டு நடுவில் ஏதோ இன்டர்கிராப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தா அவங்கள பாருங்க, இந்த இது இருக்கு இல்லைங்க, நீங்கள் பார்த்துருக்குங்க, இதில் காமிட்டுங்க, அவருக்கே ஐடியா வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. இந்த காலத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாரு. ஓகேண்ணா, இப்போ ஹார்டிகல்ச்சர் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இப்போ லோன் ஏதாவது அந்த மாதிரி கொடுக்குறாங்களாண்ணா? இல்லைங்க சார், இப்போ எதுவும் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாரு இந்த பந்தல் போடுறதுக்கு போலுக்கு எல்லாம். ஓகே ஓகே. வந்து ஏதோ ஹார்டிகல்ச்சர் ஏதோ செடி கொடுக்குறாங்கன்றாங்க. அந்த செடி எல்லாம் வேலைக்கு ஆகலைங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஆமா, எதனா மானியம் கொடுத்தா நல்லது.
ஓகே. இது வரைக்கும் எது இப்போ இல்லைங்க இந்த போல்காகட்டும் இந்த செடிக்காகட்டும் எதனா மானியம் கொடுத்தா கவர்மெண்ட்ல இந்த சப்சிடி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே எல்லாரும் பண்ணலாம். ஓகேண்ணா. இப்போ எதிர்காலத்தில் வந்து இந்த ஃப்ரூட் வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குங்களா, இல்லை எல்லாருமே இதை எடுத்து பண்ணலாமா? உங்களுடைய கருத்து என்ன? பண்ணலாமாங்க, பண்ணலாம். ஏன்னா இப்போது வந்து நிறைய ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, சுகரு இந்த பிபி அது இது இருக்கனால சாப்பாடு கம்மி பண்ணிட்டாரு, ஃப்ரூட்ஸ் தான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஃப்ரூட்ஸ்க்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க, கண்டிப்பா பண்ணலாம். இப்போ இது வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான விவசாயம் பண்ணியிருக்காங்க டிராகன் ஃப்ரூட் உங்களுக்கு தெரியும்? நேரில் பண்ணியிருக்காருங்க, நிறையா அங்கங்கேயும் பண்ணியிருக்காரோ. ஒசூர்ல பண்ணியிருக்காரோ, இந்த தெளி ஏரியால பண்ணியிருக்காரோ, டெக்னிக்கோட இந்த பக்கம் அங்கங்கேயும் எல்லா இடத்துலையுமே நல்லா வந்திருக்குதுங்களா? எல்லா இடத்துல நம்ம ஏரியால வந்துருக்குங்க. ஓகே. இப்போ இது வந்து நம்ம ஒசூர் ஏரியாவில் வந்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்ல கூலிங்கான கிளைமேட்டாகவே இருக்கும் எப்பவுமே. ஊத்தங்கேரி இது ஏலகிரி மலைக்காரு வந்து நாங்கள் செடி கொடுத்துருக்குங்க, வாங்கிட்டு போயிருக்காரு, வச்சிருக்காரு. அங்கே கூட நல்லா வந்துட்டு இருக்காமா ஏலகிரி மலை. ஓகே வச்சிருக்காரு. ஓகே. இப்போ இது வந்து நம்ம கீழே தருமபுரி சைடில் சேலம் சைடில் வைக்கலாமா? 40 டிகிரி வரைக்கும் வைக்கலங்க, கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய 35-40 எங்கேயும் போகாது, நம்ம தமிழ்நாட்டில் 40 மேலே போகாது. எந்த இடத்துல எல்லாம் வைக்கலாம் டிராகன் ஃப்ரூட். எவ்வளோ ஆளுங்க வச்சிருக்கீங்கண்ணா நீங்க? சார் நம்மளுக்கிட்ட நான் வந்து 20 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். 30 மெம்பர்ஸ் லேபர் இருக்காரு. ஓகே. ஃப்ளவர்ஸ் ரோஸ் இருக்கு, கார்னேஷன் இருக்கு, ஜர்பரா இருக்கு, கிருஷாந்தமம் இருக்கு, ஓகே. பாலியோசுள்ள இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு வேலை இல்லை ஒரு வேலை பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் ரொட்டேஷன் பண்ணுறோம். 30 ஆள் வேலை செய்கிறாங்க. 30 மெம்பர்ஸ் மேலே தான் இருக்காருங்க. ஓகே. ப்ளூபெரி வெரைட்டி ஒரு ஏக்கர் கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 லட்சம் செலவு வருது. ப்ளூபெரி நம்ம ஏரியாவில் வந்துடுச்சு நல்லா. நான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் ப்ளூபெரி பண்ணுறேன். இப்போ அங்கே மறுபடியும் பட்டர் ஃப்ரூட் பார்த்தீங்களா, 2-3 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கிறேன். சின்ன செடி போட்டுட்டு நான் நேற்று தான் செடி வாங்கிட்டு வந்தேன். 280 ரூபாய் ஒரு செடி. நான் கர்நாடகாலேருந்து வாங்கிட்டு வந்தா. அது ஹைபிரிடானா இல்லை நாட்டியா? 3 வருஷத்துக்கு பல ஃப்ரூட்ஸ் வருது. ஓகே ஓகே. பட்டர் ஃப்ரூட்டும் நான் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ டிராகன் ஃப்ரூட் வேற என்னன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்றது, அதில் இது வரைக்கும் பார்த்ததுல நீங்கள் என்ன ரொம்ப டிஃபிகல்ட்டு இப்படி பண்ணாதீங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொன்னால் அது என்ன? இன்னும் இல்லைங்க, இது வந்து வேலி மாதிரிங்க. நல்லா ஸ்டார்டிங் வந்து ஒரு குழி வச்சு லைட்டாக ஒரு கொஞ்சம் எருவு போட்டுட்டா 4 செடி குச்சி வச்சா கூட வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக்காக. பட் ஆனால் அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் நல்லா. சார் இப்போ இந்த போல் வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கீங்க? இவ்வளோ ஹைட்டில் தான் இந்த போல் போடணும்? கொஞ்சம் இல்லை சார், 6 அடி வச்ச போதும் சார் ஹைட். இது வந்து நாங்கள் பந்தல் போட்டு இந்த சீமா கட்டுறது தான் ஹைட் இருக்குது. 6 அடி வச்ச போதும், ஏன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு அதுக்கும் நல்லா இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டுங்க. ஏன்னா ஹைட்டாக வச்சிருக்கனால நம்மளுக்கு ஆப்பிளுக்கு இந்த செடியெல்லாம் இருக்குங்களா, போகிறதுக்கு வச்சு நல்லா இருக்கும். கிட்டே இருந்தால் போக முடியாது. ரைட் ரைட். இப்போ நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு. சார் இப்போ இந்த போல் வந்து இப்போ நீங்கள் இது வந்து ஒரு கல்லில் வந்து வச்சுருக்கீங்க, இது காங்கிரீட்டில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி போல்லாம் வைக்கலாமா? சார் காங்கிரீட்டில் வைக்கலாம், லைஃப் வராது. இந்த ஸ்டோனில் போட்டால் லைஃப் லாங்குங்க. நான் 300 ரூபாய் வாங்கியிருந்தேன் அப்போ போட்டு. இப்போ எனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு கல் 500 ரூபாய். அது எல்லா இடத்துலையும் கிடைக்கல கூட. 1500 வச்சிருக்கீங்க. 1000 செடி இருக்கா? இது எவ்வளோ நாள் அதை சார் நடவு பண்ணி? 3 வருஷம் ஆச்சுங்க சார். 3 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரூட் ஒரு கட்டிங் ஆச்சு. இது கிட்ட ஒரு 5 வருஷம் போகணுங்க. இந்த மரத்துக்கு 5 வருஷம் போயிட்டு வந்தேன். இந்த ஆப்பிள் மரத்துக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் வருங்க பாரு. இதெல்லாம் ஷூட்ஸ் தான் இதெல்லாம். அடுத்த நவம்பர்ல நாங்க ப்ரூனிங் பண்ணுங்க. மார்ச் ஏப்ரலுக்கு நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வரும். ஓகே ஓகே. மார்ச் ஏப்ரல் தான் அந்த ஃப்ரூட் வந்து வரும். இப்போ இவ்வளவு நாள் அந்த 3 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு வந்து இதுல இருந்து பழம் கிடைச்சது? போன கட்டிங் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து கிட்ட நம்மளுக்கு ஒரு டன் வந்துச்சுங்க. 200 ரூபாய்க்கு இங்கே வாங்கிட்டு போனாருங்க ஆப்பிள். இப்போ இது வந்து ஆப்பிள் வந்து ஆப்பிள் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாம் 3 மாதம் 4 மாதம் ஆயிருக்குங்க. கட் பண்ணி காஷ்மீரி, இமாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து தாய்லாந்து, நெதர்லாந்து இந்த வருது பாருங்க, ஆஸ்திரேலியால இந்த ஆப்பிள் 6 மாதம் ஆகுது அங்கே கட் பண்ணி அவங்க கோல்ட் ரூமில் போட்டு அங்கிருந்தா எடுத்துட்டு வந்து கண்டெய்னரில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து, மார்க்கெட்லேருந்தா கடைக்கு வந்து, கடையிலேருந்தா நாங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு 4 மாதம் 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆகுது. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு ஆப்பிளும். நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பாருங்க வந்தப்போ நாங்கள் வேணுமா நான் சொல்கிறேன், ஆப்பிள் பார்த்து நீங்கள் வாங்கலாம். யாருன்னா வந்து இங்கே வாங்க கூட நான் தரேன். ஓகேண்ணா. இப்போ பல்ப் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்க, இது அன்சீசனில் நாங்கள் டிராகன் ஃப்ரூட் வளர்க்குறீங்க. இந்த லைட்டிங் போட்டானா இப்போ வந்து மார்ச் ஜனவரி பிப்ரவரியில் ஃப்ரூட்ஸ் வந்தால் நம்மளுக்கு கிலோ 200 ரூபாய் கிடைக்குதுங்க. அப்போ அன்சீசன் மழை இல்லை, யாரு கையெல்லாம் வளர்க்க முடியாது. இந்த லைட்டிங் போட்டால் இருட்டு இல்லாமல் லைட்டிங்னால தான் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு ஃப்ளவர் வருது. அப்போ ஃப்ரூட்ஸ் நாங்கள் எடுத்துட்டா நல்ல ரேட் கிடைக்குது. அது குளிர் சீசன் மட்டும்? ஆமாம் ஆமாம் ஆமாம். குளிராக்கா இல்லைங்க, லைட்டிங் செடி தூங்காமல் இருந்தானா டெவலப்மெண்ட் ஆகி பூ அப்போ வந்து காய் அது.
ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ ஏக்கரை போட்டிருக்கீங்க, அடுத்த கட்ட திட்டம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, மறுபடியும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் இன்னும் ஒரு 4-5 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்ட ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் நான் ஃப்ரூட்ஸ்லேருந்து போயிடும். ஃப்ரூட்ஸில் ஆமாம், இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை ஏக்கர் வச்சிருக்கோம்? எப்பவுமே விவசாயம் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுட்டானா நாங்கள் காயை எடுத்து ஆறாமல் இருக்கலாம். விவசாயம் பண்ணிட்டு ஆளுங்க வச்சு எப்பவுமே 30 பேர் வச்சு விவசாயம் செய்ய முடியாது. இன்னொரு 4-5 வருஷம் நம்மளுக்கு கையில் ஆகுது, அப்புறமா எங்கே பண்ண முடியாது. அதனால இப்போ வந்து தேன் பெட்டிங் வச்சிருக்கீங்களா? பாலினேஷனுக்காக. பாலினேஷனுக்காக எவ்வளோ பொட்டிங் வச்சிருக்கீங்கண்ணா? அது இருக்கு, அந்த ஒரு 5-6 பெட்டி இருக்குங்க, அவ்வளோதான். அது வந்து எங்கெங்கன்னு வச்சா போதுங்க. மகந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. அதுலேருந்து நம்ம தேன் எடுக்கிறோங்களா? ஆமாங்க, எடுக்கிறீங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்குங்க. அது எடுக்கிறதுக்கு அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? நீங்கள் இருக்குங்க, இருக்கு. சரிங்க சார், ஓகே. இவ்வளோ தூரம் நம்ம விவரமாக பேசினது ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.